வணக்கம் வணக்கம். கதை எண் 11 ஸ்கூல் கதைகள் என்னும் தலைப்பிலேயே கதைகளை ஆரம்பிக்கின்றோம். வாருங்கள், இந்த வீடியோக்குள் நாம் செல்வோம். கதை நீங்களும் படித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதை மொழியாலும் எழுத்துக்களாலும் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். அதை கமெண்டில் பதிவிடலாம். இன்ஸ்டாவில் கதைகள் வரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இது கதையின் தலைப்பு சார் நாமதான். கதை எண் 11. அன்று அது ஒரு சனிக்கிழமை, சனி பிரதோஷம். அருகில் இருக்கும் கோயிலுக்கு நாம் என் குடும்பத்தாரும் சகிதமும் மாலை சுமார் 6 மணி இருக்கும் சென்றிருந்தோம். சரியாக உணவு போடும் நேரம். கூட்டம் மிக அதிகமாக இருந்தன. சாதாரண கோயில்தான், ஆனால் பிரசித்தி பெற்ற கோயில். அக்கோவிலுக்கு போக எனக்கு பிடிக்கும், என் குடும்பத்தாருக்கும் பிடிக்கும். அன்றும் அப்படித்தான் நாங்கள் போயிருந்தோம். சரியான உணவு நேரம். எல்லோரும் வரிசையாக காத்திருந்தார். அப்பொழுது அங்கே ஓடி வந்தார்கள் என் பள்ளிக்கூட குழந்தைகள். என் குழந்தைகள் அவர்களை பார்த்து, ஏனப்பா இவர்கள் ஓடி வருகிறார்கள் உங்களை பார்த்து? நான் சொன்னேன், அவர்களெல்லாம் என் மாணவர்கள். அதில் ஒரு மாணவன் ஒரு 4 தட்டுக்களை எடுத்துக்கொண்டு அவனும் 2 பேரும் சேர்ந்து வாங்கி வந்து விட்டார்கள். என்ன சார், நீங்கள் போய் லைனில் நிற்கலாமா என்றான் வினோத் என்கின்ற மாணவன். சார், இன்றைக்கி ரொம்ப கெத்தாக இருக்கிறீங்க சார். சிகப்பு வேஷ்டி கட்டியிருக்கிறீங்க சார். ரொம்ப கெத்தாக இருக்கிறீங்க சார் என்று மனமாற, அவன் மனசில் என்ன தோன்றியதோ எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவன் மனமாற சந்தோஷமாக என்னை பார்த்து சொன்னான், இருக்கீங்க சார், கெத்தாக இருக்கிறீங்க சார். இந்த கெத்து என்ற வார்த்தை மாணவர் மனதிலே எப்படி பிழிந்தது என்பது யாருக்கும் தெரியாது. எனது குழந்தைகளை பார்த்து சிரித்தார்கள். என்னப்பா இப்படியெல்லாம் பேசுகிறார்கள்? நான் அப்படித்தான் பேசுவேன் என்று என் குழந்தைகளிடம் நான் அவர்களை அறிமுகப்படுத்திவிட்டு சொன்னேன். அவங்கள என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தான். நான் அவங்கக்கிட்ட நான் அப்படி தான் பேசுவேன் என்றபடி கோயிலை பிரகாரத்தை சுற்றிவிட்டு வீட்டை நோக்கி திரும்பினோம். மணி 7-8 மணி. வீட்டுக்கு திரும்பும்போது இருக்கும். மறுநாள் காலை நான் பள்ளிக்கு சென்றேன். அங்கே அதே மாணவர்கள் என்னை பார்த்ததும் ஓடி வந்தார்கள். நேற்று ரொம்ப கெத்து சார், நாம தான் சார் எல்லாத்துலேயும், நீங்கள் ரொம்ப டாப்பாக இருந்தீங்க சார், அதிசயமாக இருந்தது சார் என்று மனதார மீண்டும் அதே மாணவர்கள், கோயிலில் பார்த்த அதே மாணவன் என்னை சொன்னான், நேற்று ரொம்ப கெத்து சார், நாம தான் சார் என்றான். அந்த நாம தான் சார் என்பதில் என்ன அர்த்தம் என்று எனக்கு புரிந்ததோ புரியவில்லையோ, உங்களுக்கு புரிந்திருக்கும். அதே மாணவன் என்ன என்று உங்களுக்கு புரிந்ததா? சரி, புரிந்தால் நன்று. அடுத்த கதையில் இதுபோல கதைகள் நாம் சந்திப்போம். அடுத்த கதைகள் பார்ப்போம். நன்றி.